குட் மார்னிங். இன்னைக்கு டே 21 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் வாக்கிங் சேலஞ்ச் போயிட்டுருக்கோம். 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி உண்மையாக சொல்ல போனால் 2 நல்ல விஷயம். ஒன்று, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு யூ ஆல், டு ஆல் மை டியர் டீம் சக்ஸஸ், who all want to develop the nation and who all want to develop yourself. தனி மனித ஒழுக்கத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாடு ரொம்ப முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்புகிறவன் நான். நம்ம சேனல் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினா ஆஸ் அ ஃபேமிலியாக முன்னேறுவோம். ஃபேமிலி முன்னேறிச்சுன்னா சொசைட்டி முன்னேறும். சொசைட்டி முன்னேறிச்சுன்னா ஸ்டேட் முன்னேறும். ஸ்டேட் முன்னேறிச்சுன்னா ஆப்வியஸாக நம்ம கண்ட்ரியும் முன்னேறும். அப்படி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஒன்று. ரெண்டாவது, மதன்குமார் விளாக்ஸ் இன்றைக்கி தான் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வீடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மதன்குமார் விளாக்ஸுங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். இந்த கம்யூனிட்டி மென்மேலும் நல்ல ஹேபிட்ஸை வளர்த்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு கோலை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை யூனிவர்சிட்டியை வேண்டிக்கிட்டு எல்லாருமே இதில் நல்ல பாசிட்டிவ் வைப்போட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இதுதான் அந்த 2 நல்ல விஷயம். 3வது நல்ல விஷயம், டே 21 நம்மளுக்கு நம்மளே ஒரு கிஃப்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். கிஃப்ட் அப்படின்னா நம்மளை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுறது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா 14 days + 7 21 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ 21 days அப்படிங்கிறப்ப நம்ம பாடி கொஞ்சம் செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். டெய்லி ரன் பண்ண போகிறோமா அப்படின்னா கிடையாது. ஸ்லோ ஜாக் பண்ண போகிறோம். ஸ்லோ ஜாக்கு வாரத்தில் ஒரு 2-3 நாள் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அடுத்தடுத்த வாரத்தில் இந்த சட்டையை நனைக்கிற ப்ராசஸுக்கு நம்ம வருவோம். ஓகே, இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். ஹியர் ஆஃப்டர் வி ஆர் கோயிங் டு டூ ஸ்மால் ஜாக் ஆல்சோ. ஸோ நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட பெரிய ஆதரவுக்கு நன்றி. முன்னாடியே சொல்லிடுவோம். இல்லை அப்படின்னாலும் எனக்கு நானே அது கொடுத்துக்கிற ஒரு கிஃப்டாக இருக்கும். ஒரு 5-6 வருஷம் கழித்து இந்த இது சேனல் பார்க்குறப்போ செம்ம மூமெண்ட்டாக இருக்கும். எஸ், திஸ் இஸ் வாட் டுடே 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். 10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டே 21 நம்ம டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இன்னிலேருந்து அடுத்த டார்கெட்டை நோக்கி போக போகிறோம். அடுத்த டார்கெட் டைம் கிடையாது, ஸ்பீட். ஓகே, டைம் இதை ரெகுலர் ஆகிடுச்சு. இனிமேல் வாக்கிங் போக போகிற ஸ்பீடை ஸ்லோ ஜாக்காக மாற்ற போகிறோம். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் மேலும் முன்னேறுவோம். இன்றைக்கி எனக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் புது சேனல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த புது சேனலுக்கு நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தே வில் கெட் பெனிஃபிட். ஊரில் ஒருத்தன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறப்ப நம்மளும் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா வரும். ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி வீடியோவை எண்ட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே.